अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 23ஆம் திருநாள். அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, பஞ்சமி திதி தேய்பிறை, கும்பராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயும் மெயினாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு டாப் கிளாஸாக இருக்குன்னா, கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு எவ்வளவோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரன் புதன் ராகு கன்ஜங்ஷன், வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் பொறுப்புகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சந்தோஷமாக இருப்பீங்க. பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புது விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய மனோபாவம் உருவாகும். செலவுகள் இருக்கும். பசங்களுக்கு படிப்பு செலவுகள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பயங்கர குஷியாகவும் இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுப்புகள் நிறைய வரக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தெய்வதா அனுகிரகம், நான் சொல்லக்கூடியது சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். வராத பல பிரச்சனைகள் வராத பல விஷயங்கள் இன்றைக்கி முடிஞ்சிடும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு. முக்கியமான ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இட மாற்றங்கள் கொடுக்கறது, நினச்ச காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அருமையான நாள். முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும். பொருளாதாரத்தில் புதிய முன்னேற்றங்கள் கொடுக்கும். தெய்வ அனுகிரகம், தெய்வ சக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நெகட்டிவான ஜோன் நடக்காது. அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்குது. சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றத்தையும் எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நாள். விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கோமேதக நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு ஐயோ பாவங்கிற குணம், பாவம் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பவானி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் உண்டு. அதே மாதிரி இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு ஆஃபர்லாம் வரும். சாயந்தரத்துக்குள்ளே நடக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே சும்மா டக்கு டக்குன்னு முடியும். கிரியேட்டிவிட்டி டு த கோர் பயங்கரமாக இருப்பீங்க. ரங்கராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி. நினைத்தவங்க அவங்க கூட பேசுவாங்க. அதாவது பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்ல மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அவங்க அப்படியே உங்கள்கிட்ட பேசக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம், நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடிவது, நிறைய பேருக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே முடியறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடியணும். தேவையில்லாத மனக்கவலைகள், தேவையில்லாத மனக்லேசங்கள் அதெல்லாம் இன்றைய நாள் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில இடங்களில் நம்மளே கொஞ்சம் கீழே இறங்கி போவோம், நம்மளே கொஞ்சம் இது பண்ணி போவோங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும், லாபங்கள் கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். ஆனால் செலவு மட்டும் பட்டையை கிளப்போம். பெரிய செலவுகள், அதே மாதிரி சந்தோஷமான செலவுகள், ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணை அனுகிரகம் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே இந்த நாள் சிறப்பாக இருப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணால் போகிறோம், அந்த விஷயம் அப்படி நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.